நாம முட்டை தொக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 5 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 25 பல்லு பூண்டு எடுத்து அது பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 5 சைஸ் தக்காளி, சின்ன சைஸா தக்காளி எடுத்து 5 வெட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அடுப்புல கடாய் காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டையும் சேர்த்து போட்டுக்குவோம். பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து கலரி விடுவோம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை கம்மியாக வச்சுக்கிட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடினா இது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ தட்டு திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு எப்படி வந்துருக்குது பாருங்கள். இப்போ இந்த போட்ட மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சி நம்ம ஊற்றிக்குவோம். நான் இப்போ 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 முட்டையும் உடைச்சி ஊற்ற போகிறேன். இது ஒரே இடமா ஊற்றக்கூடாது, சுற்றி சுற்றி ஊற்றணும். இதை இப்போ கிளறி விடாதீங்கம்மா. கிளறி விட்டீங்கன்னா குழாயிடும்.
இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இப்போ திறந்து பாருங்க, இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு. இதை அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க. இப்போ பாருங்க, எல்லா முட்டையும் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இதை உடச்சி விட்டுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உடச்சி விட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு முட்டையும் குண்டு குண்டா அழகா இருக்கும். முதல்ல உடைச்சோம்னா ஊற்றின உடனே எல்லாம் குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். அவ்வளோதாம்மா, இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்பொழுது கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.